வெல்கம் டு மிதோஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொள்ளு சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு சட்னி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாங்க. ஒயிட் ரைஸ் கூட இந்த கொள்ளு சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த கொள்ளு வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச கொள்ளை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு வந்து வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. 4-5 வெள்ளை பூண்டு, 1 ஸ்பூனுக்கு வந்து சீரகம், 2 வரமிளகாய், 1 தக்காளி வந்து சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 4 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ வந்து கொள்ளும் வந்து நல்லாவே வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொள்ளு நல்லாவே வந்து வந்திருக்கு. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுனால நல்லாவே வெந்துடுச்சுங்க. சப்போஸ் கொள்ளு வேகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொள்ளு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை ஆற வச்சு அதை அப்படியே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச குக்கர்லேயே வந்துட்டு நம்ம அரைச்ச அந்த கொள்ளை வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி வர வரலும் வேக விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கொள்ளுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் வந்து சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் சேர்த்து 1 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பில் தழை 2 கொத்து கருவேப்பில் தழை, ஒரு வரமிளகாய் வந்து சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம அதை அப்படியே வந்து கொள்ளு சட்னியில் வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான கொள்ளு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸ் கூட இந்த சட்னி வந்து சேர்த்துட்டு கடலெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.